இந்த சாப்டர் வந்து நம்ம லூப்ஸ் இன் பைத்தான் பார்க்க போகிறோம். ஸோ லூப் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நம்ம இன்னும் ஒரு 4-5 சாப்டர் தான். அந்த சாப்டர்ஸ் பார்த்துட்டாவே வந்து நம்மளால் ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடி ஆகிடும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இப்போ லூப்ஸ் இன் பைத்தான் பார்க்கலாம். ஸோ லூப்ஸ் வந்து 2 டைப்ஸ், லைக் ஒரு வைல் லூப் இருக்குது, ஃபார் லூப் இருக்குது. ஸோ லூப்னா ஃபஸ்ட் என்னென்ன அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம ஒரு பாட்டு கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மியூசிக் பிளேயர்லாம் இருக்கும், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில. லூப்பில் போட்டு விடலாம். ஸோ சாங்கை லூப்பில் போட்டு விடுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணும், ஒரே சாங் வந்து லூப்பில் போட்டு விடலாம். ஸோ அந்த ஒரே சாங் வந்து 10 டைம் ப்ளே ஆகும், 20 டைம் ப்ளே ஆகும், எத்தனை டைம் வேணால் ப்ளே பண்ண வைக்கலாம். ஸோ ஒரே சாங்கை ப்ளே பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பிளேலிஸ்ட் இருக்குன்னா ஒரு 10 சாங்கை நம்ம வந்து லூப்பில் போட்டு விடலாம். ஸோ அந்த 10 பாட்டுமே மாறி மாறி லூப்பில் ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் அதான் லூப்புன்றது. ஒரு லூப்புன்றது ஒரு விஷயத்துக்குள்ளே திருப்பி திருப்பி நடக்க போகுது. அந்த லாஜிக் நம்ம என்ன வேணால் பண்ணலாம் ப்ரோக்ராமேட்டிக்கலானா. ஸோ அதாவது இந்த 10 பாட்டை திருப்பி திருப்பி ப்ளே பண்ணு, 10 பாட்டை ரேண்டமாக ப்ளே பண்ணு, அப்படி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம லூப்பில் பண்ண போகிறோம். ஸோ லூப்புக்குள்ளே நம்மளால் லாஜிக் எழுத முடியும். ஸோ நீங்கள் ஒரு மியூசிக் பிளேயர் லூப் போகிறது கூட இந்த மாதிரி ஒரு லூப் தான். ஸோ அந்த மாதிரி நம்ம லூப் வந்து ஒயில் லூப் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம ஒயில் லூப் வந்து அதோட சின்டெக்ஸ் என்னென்னு புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஒயில் லூப்னாவே ஒயில் அப்படி போட்டுட்டு இங்கே ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே ஒரு கண்டிஷன் அப்படின்னு வரும். ஸோ கண்டிஷன்னா என்னதுன்னு பார்க்கலாம். ஸோ கண்டிஷன் கொடுத்தப்போ நம்ம வழக்கம் போல் இஃப் கேஸில் பார்த்தோம் இல்லையா, இஃப் எல்ஸ் பார்த்தோம். ஸோ இஃப் எல்ஸ் கேஸை நீங்கள் ரீகலெக்ட் பண்ணுங்கள். ஸோ அங்கே நம்ம இப்படி ஒரு கோலன் வச்சோம். கோலன் வச்சுட்டு நம்ம இப்படி என்டர் அடித்தா என்ன சொன்னேன், இண்டென்டேஷன். ஸோ அந்த இண்டென்ட் வந்து கரெக்டாக வந்து அந்த இதுக்குள்ளே வரும். ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் டைப் பண்ண போகிறோமோ அது எல்லாமே அந்த ஒயில் லூப்புக்குள்ளே சுத்த போகுது. எப்படி நம்ம அந்த இஃப் லூப் பார்த்து பார்த்தீங்களா, இஃப்ன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுக்குள்ளே சில விஷயங்கள் நடக்கும், அவ்வளோதான். சரியா, அது மாதிரி ஒயில் லூப்பில் இது சில விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ இங்கே கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் படி இந்த லூப் சுற்றிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் சிம்பிளாக ஒரு கண்டிஷன் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ட்ரூன்னு ஒரு கண்டிஷன், நான் எதுவுமே பண்ணல, ட்ரூன்னு சொல்கிறேன். ஸோ வைல் ட்ரூ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வைல் ட்ரூ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் இப்போது. ஸோ வைல் ட்ரூ அப்படின்னு சொல்லி ஒரு வைல் லூப் கிரியேட் பண்ணுறேன் சிம்பிளாக. ஸோ என்ன பண்ண போகிறேன் ஜஸ்ட் அப்படின்னு, ஐ எம் குரூட். ஸோ ஐ எம் குரூட் அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ இது என்ன ஆகுதுன்னு ஃபஸ்ட் நான் பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லூப் அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ எம் குரூட்னு சொல்லி பிரிண்ட் ஆகிட்டே இருக்குது. கரெக்டாக. ஸோ இது இன்ஃபைனைட் டைம் பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும், இது ஸ்டாப்பே ஆகாது. ஸோ லூப்பில் ஒரு மெயினான விஷயம், நானே ஸ்டாப் பண்ணுறேன், மேனுவலாக ஸ்டாப் பண்ணுறேன் இப்போது. ஸோ இது வந்து இன்ஃபைனைட் லூப். இந்த லூப் வந்து சுற்றிட்டே இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணக்கூடாது நம்ம தப்பாக. ஸோ அதனால தான் சொல்கிறேன், லூப்பில் வந்து இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து கண்டிஷன். இந்த கண்டிஷன்ன்றது என்னது, எங்கே பிரேக் ஆகணும், இந்த லூப் வந்து எங்கே ஸ்டாப் ஆகணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகேவா. நான் என்ன பண்ணிட்டேன், வெறும் என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா வைல் ட்ரூன்னு சொல்லிட்டேன். வைல் ட்ரூனா எப்போயுமே ட்ரூவாக தான் இருக்க போகுது, இங்கே எதுவுமே நான் மாற்றலை. கரெக்டாக. ஸோ வைல் ட்ரூன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறப்போ எப்போயுமே ட்ரூ தான். ஸோ இந்த லூப் சுற்றிட்டே இருக்குது நம்மளுக்கு இன்ஃபைனைட் டைம். ஸோ கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். இப்போ நான் பண்ண போகிறேன் பாருங்கள் கண்டிஷன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 10 நம்பர் பிரிண்ட் பண்ணி காட்ட சொல்கிறாங்க. ஸோ இன்டர்வியூலாம் கேட்பாங்க இந்த மாதிரி, நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் தெரியுதுன்னு போட்டு போனீங்கன்னா இன்டர்வியூவில் பேசிக்க கேட்பாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிள், இது கேட்கறது ரொம்ப சான்ஸ் கம்மி தான், ஏன்னா இதை விட கஷ்டமாக தான் கேட்பாங்க. பட் நம்ம இது தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம அடுத்த லெவல் பண்ண முடியும். ஸோ வந்து ஒரு 10 நம்பர், ஃபஸ்ட்டு 10 நம்பர் பிரிண்ட் பண்ணி காட்டு, இல்லை ஃபஸ்ட்டு 10 ஈவன் நம்பர் பிரிண்ட் பண்ணி காட்டலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஃபஸ்ட்டு 10 நம்பர் பிரிண்ட் பண்ண போகிறோம். அது எப்படி வைல் லூப்பில் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு i is equal to, ஸோ i is equal to நான் வந்து 10 வச்சுக்கலாம். ஸ்டார்டிங்கில் 10 வைக்கிறதால நம்ம 1லேருந்து பிரிண்ட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ i is equal to 1, ஐ கண்டிஷன் கொடுக்க போகிறேன். வைல் லூப்பில் என்ன சொன்னேன், சின்டெக்ஸ் படி கண்டிஷன் கொடுக்கணும் இல்லையா. ஸோ என்ன கொடுக்குறேன், வைல் ஐ வந்து 10 கீழே இருக்குது. ஸோ வைல் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10, ஏன்னா 10 நம்பர் இல்லையா. ஸோ வைல் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 வரைக்கும் இந்த லூப் சுற்றுன்னு சொல்ல போகிறேன். ஸோ அப்போ என்ன ஆகணும், ஃபஸ்ட்டு இப்போ இப்படி மட்டும் பார்க்கலாம். இப்போ என்ன ஆகும்னு கெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த லூப் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 10 டைம் சுற்றும். சாரி, அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி இந்த லூப் வந்து 10 டைம் இன்ஃபினிட்டாக சுற்றும் இந்த லூப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வைல் ஐ லெஸ் தென் ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன். ஸோ ஐ என்னது, ஐயோட வேல்யூ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ ஐயோட வேல்யூ ஸ்டார்டிங்கில் வந்து 1ன்னு இருக்கும். ஸோ இங்கே வரும், இந்த லைனுக்கு வரும். நெக்ஸ்ட் இந்த லைனுக்கு வந்துட்டு இங்கே வைல் ஐ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 பார்க்கும். ஆமாம், ஐ வந்து 1 இல்லையா. ஸோ 1 வந்து 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கண்டிஷன் பாஸ் ஆகிடும். அப்போ இந்த லூப்பில் வரும். அப்போ என்ன ஆகும், ஐம் குரூட்னு பிரிண்ட் ஆகும். திருப்பி இங்கே மேலே போகும். என் லூப்பில் லூப் வந்து மேலே திருப்பி மேலே போகும். திருப்பி என்ன பண்ணுவீங்க, ஐ 1ன்னு செக் பண்ணும். திருப்பி ஐ 1 தான் இருக்கும். நம்ம ஐ 1 இருக்கிறனால என்ன ஆகிட்டு இருக்குன்னா நமக்கு திருப்பி இது இன்ஃபைனைட்டாக சுற்றும். சரியா. ஸோ இப்போ என்ன பண்ணணும், இன்னொன்று விஷயம், கண்டிஷன் கொடுத்துட்டோம். ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கொடுத்துட்டேன். ஐயும் பிரிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஜஸ்ட்டு பார்க்கலாம் இந்த சாம்பிளை. ஸோ என்ன ஆகும், இப்போ நமக்கு அந்த 1ன்றது இன்ஃபைனைட் டைம் சுற்றிட்டே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஐ எப்போயுமே 1 தான் இருக்குது. ஸோ ஐ எப்போயுமே 1 தான் இருக்குது. இங்கே ஒயில் லூப்பில் என்ன வரும், ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10, அதாவது 1 எப்போயுமே என்ன இருக்கும், இங்கே 1 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 தான் இங்கே செக் பண்ண போகுது எப்போயுமே. ஸோ 1 ஆமாம் லெஸ் தென் 10 தான். ஸோ இது சுற்றிட்டே இருக்குது இன்ஃபைனைட் டைம். ஸோ நான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு கண்டிஷன் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு டைம் எனக்கு என்ன சொல்லணும், ஃபஸ்ட்டு 10 நம்பர் பிரிண்ட் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ அப்போ ஒரு லூப்லேயும் என்ன ஆகணும், ஐயோட வேல்யூ வந்து +1 ஆகணும்.
ஸோ ஒரு டைம் லூப் சுற்றுறப்போ ஐயோட வேல்யூ ஐக்கு வந்து 1 ப்ளஸ் பண்ணிட்டே போகணும். அதாவது ஃபஸ்ட் டைம் ஐ 1 இருக்கும், செகண்ட் டைம் ஐயோட வேல்யூ 2 இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் இப்படி எழுதுறேன். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ஃபஸ்ட்டு 10 நம்பர் வருது. ஸோ எப்படி இந்த ஃபஸ்ட்டு 10 நம்பர் வருது அப்படின்றத கொஞ்சம் சிம்பிளாக புரிஞ்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் வரப்போ ஐயோட வேல்யூ 1 இருக்கும் இல்லையா? அப்போ இங்கே வந்து செக் பண்ணும் அதாவது 1 இஸ் லெஸ் தென் 10 நான் சைடில் எழுதுறேன். உங்களுக்கு ப்ரோக்ராமேட்டிக்கலாக என்ன நடக்கும்ன்றதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கலாம். ஐ லெஸ் தென் 10 கம்பேர் ஆகும். ஸோ லைக் 1 இஸ் லெஸ் தென் 10, ஆமாம் ட்ரூ. ஸோ உள்ளே போயிடும். உள்ளே போய் நான் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகிடும், 1ன்றது பிரிண்ட் ஆகிடும். ஸோ இந்த ரன்னில் என்ன வந்துச்சு, நம்மளுக்கு 1ன்றது பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து என்ன லைன் இருக்குது, ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1 என்ன இருக்கும், ஐயோட வேல்யூ என்ன இருக்குது இங்கே, ஐயோட வேல்யூ 1 தான் இருக்குது இன்னும். ஸோ ஐ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ அப்போ என்னன்னா ஐயில் வந்து என்ன ஆகிடும், இஸ் ஈக்குவல் டு ஐ வந்து 1 ப்ளஸ் 1. ஸோ ஐயோட வேல்யூ இங்கே என்ன இருக்குது, 1 இருக்கும். இந்த வேரியபிள் இதுக்கு வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ணுறோம். இந்த வேரியபிளுக்கு இஸ் ஈக்குவல் டு போட்டு இனிஷியலைஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இங்கேருந்து ஐ தான் இருக்கும். இங்கே வேல்யூ இனிஷியலைஸ் ஆகிடும், ஏன்னா இஸ் ஈக்குவல் டுக்கு அப்புறம் இருக்கு இல்லையா இது. அதனால் இங்கே வந்து 1ன்றது வரும். ஏன்னா ஐயோட கரண்ட் வேல்யூ என்ன இருக்குது, இன்னுமே 1 தான் இருக்குது. இங்கே நம்ம என்ன செக் பண்ணோம், 1 தான் செக் பண்ணோம். ஸோ இங்கே வந்து ஐயோட வேல்யூ 1. ஸோ ஐ ப்ளஸ் 1, அதாவது 1 + 1. ஐயோட வேல்யூ கரண்ட்டாக 1 இருக்கனால 1 + 1 ஆகிடும். ஸோ 1 + 1 என்னது, 2ன்னு வந்துடும் இங்கே இப்போது. ஸோ இந்த லைனில் இருக்கப்போ ப்ரோக்ராமேட்டிக்கில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பேக்கில் நமக்கு ஐ = 2 இருக்கும். ஸோ இப்போ திருப்பி இங்கே வரப்போ இப்போ ஐயோட வேல்யூ என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ இப்போ என்ன செக் பண்ணணும்னா 2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10ன்னு செக் பண்ணும். ஸோ 2 இஸ் லெஸ் தென் 10 லூப் உள்ளே விட்டுரும். ஸோ உள்ளே போயிட்டு அப்புறம் என்ன ஆகிடும், இங்கே வந்து 2 நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ 2 பிரிண்ட் ஆகும். ஸோ 2 பிரிண்ட் ஆகிடும். ஸோ 2 பிரிண்ட் ஆகிட்ட அப்புறம் என்ன ஆகும், நம்மளுக்கு திருப்பி இந்த லைனுக்கு வரும். இப்போது இந்த லைனுக்கு வந்து என்ன ஆகும், இப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஐயோட வேல்யூ என்னது, 2 இருக்குது கரண்ட்டாக. அப்போது 2 + 1 ஆகுமா? அப்போ என்ன ஆகும்னா 3. ஸோ 3ன்னு இருக்கும். இப்படி தான் நம்மளுக்கு 10 டைம் லூப் சுற்றும். ஸோ நம்ம இன்னும் ஒரு 2 வாட்டி பார்க்கலாம், புரியும். அப்போ திருப்பி இங்கே என்ன வரும், இப்போ ஐயோட வேல்யூ 3 ஆகிடுச்சா? அப்போ ஐயோட வேல்யூ 3 இங்கே திருப்பி இந்த லைனுக்கு வரும். ஏன்னா லூப்பில் இது திருப்பி மேலே வரும். இது இந்த லைன்லேருந்து இங்கே மேலே வரும். இந்த லூப் எப்போ தெரியுமா டெர்மினேட் ஆகும், இந்த லூப் லாஸ்ட்டில் வந்து இந்த வேல்யூ 11 இருக்கோ டெர்மினேட் ஆகும். 11 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 கிடையாது, அப்போ தான் டெர்மினேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம 3 பார்த்துடலாம். 3ல் இருக்க பாஸ் ஆகிடும். அதே மாதிரி இங்கே உள்ளே வரும், திருப்பி 1 ஆட் ஆகும். ஸோ 4 வரும். ஸோ 4க்கு அப்புறம் 5 வரும், 6, 7, 8, 9, 10 வரைக்கும் வந்துடும். ஸோ 10 வரைக்கும் வந்து பாருங்கள், ஸோ 10 வரைக்கும் வந்துட்டு பாருங்கள், இங்கே 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே லாஸ்ட்டாக என்ன இருக்குன்னா, இங்கே ஐ 10 இருக்கும். ஸோ அப்போ இங்கே என்ன ஆகிடும்னா, இங்கே 10 இருக்கும் ஐ. அப்போ என்னன்னா 10 + ஐ + 1 இல்லையா? ஸோ 10 + 1 11 ஆகிடுமா? ஸோ ஐயோட வேல்யூ 11 ஆகிடும். அப்போ இங்கே வந்து 11 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. நோ, 11 இஸ் நாட் லெஸ் தென் 10 கிடையாது, அது ஈக்குவல் டு 10ம் கிடையாது. ஸோ நமக்கு என்ன ஆகிடும்னா, இது முடிஞ்சிடும். இது முடிஞ்சிட்டு நம்மளுக்கு லூப் போட்டு வெளில வந்துடும். ஸோ லூப் போட்டு வெளில வந்து இங்கே வந்துடலாம். இப்போ நம்ம லூப் போட்டு வெளில வந்துடும். ஸோ இங்கே லூப் போட்டு வெளில வந்துடும் தெரியுதுக்காக நம்ம இங்கே ஒரு லைன் போடலாம். ஸோ பிரிண்ட் ஓவர் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ பாருங்கள் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 10 நம்பர் பிரிண்ட் ஆகிட்டு அப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த ஓவர் அதாவது லாஸ்ட் இந்த லைனுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ஒரு லூப். ஸோ இதே தான் நம்ம வந்து ஃபார் லூப்லேயும் இதே விஷயத்தை அச்சீவ் பண்ண போகிறோம். நம்ம அங்கே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம், ஏன்னா இங்கே நம்ம பொறுமையாக பார்த்துட்டோம் ஒயில் லூப் என்னன்ட்டு. மோஸ்ட்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். புரியலனா திருப்பி ஒரு வாட்டி பார்த்துட்டு கூட சேர்ந்து நீங்களும் டைப் பண்ணி பாருங்கள், ரன் பண்ணி பாருங்கள், அவுட்புட்லாம் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இதான் ஒயில் லூப். ஸோ ஒயிலில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம். கண்டிஷன்ஸ் வந்து என்ன வேணால் கொடுக்கலாம். ஸோ வந்து கண்டிஷன் கொடுத்துட்டு கண்டிஷனை மாற்றலாம். இப்போ நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ 10 நம்பர்ஸ் போல் நமக்கு 20 நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னா 20 கொடுக்கலாம், 100 நம்பர்ஸ்னால் 100 கொடுக்கலாம், 1000 நம்பர்ஸ் அது மாதிரி லூப்பில் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ இதே விஷயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸ்க்குள்ளே இருக்க ஈவன் நம்பரை மட்டும் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு ஒன்று கேட்குறாங்க. ஸோ ஒயில் லூப்பில் எப்படி நான் ஈவன் நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்ணுவேன் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஒயில் லூப்பில் நீங்கள் ஒரு கண்டிஷன் தான், நீங்கள் என்ன வேணால் லாஜிக் மாற்றலாம். ஸோ பேசிக்காக நம்ம இது புரிஞ்சுட்டா தான் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸில் இருக்க ஈவன் நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஈவன் நம்பர் மட்டும் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் உள்ள ஒரு நம்பர் வந்து ஈவனாக இல்லை கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு என்ன ஆச்சு, இங்கே ஃபஸ்ட்டு 10 நம்பரில் எதெல்லாம் ஈவன். ஸோ இங்கே நம்ம அந்த ரன்னில் போய் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 10 நம்பரில் நம்மளுக்கு 2 ஈவன், அப்போ 2, 4, 6, 8 மட்டும் தான் பிரிண்ட் ஆகணும். 10ம் ஈவன் நம்பர் தான். ஸோ 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகும் கரெக்டாக. ஸோ இதை மட்டும் எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணுறதுன்ற பார்க்கலாம். அப்போ சில விஷயத்தை ஒமிட் பண்ணணும், சில விஷயத்தை பிரிண்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன செக் பண்ண போகிறோம், அந்த நம்பர் ஈவனாக செக் பண்ண போகிறோம். அப்போ என்ன செக் பண்ண போகிறோம், இஃப் த நம்பர் இஸ் ஈவன். ஸோ இங்கிலீஷில் சிம்பிளாக சொன்னாவே என்ன அர்த்தம், இஃப் த நம்பர் இஸ் ஈவன் செக் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்போ என்ன ஆப்வியஸாக நம்மளுக்கு இஃப் கண்டிஷன், இஃப் த நம்பர் இஸ் ஈவன். ஸோ நம்பர் ஈவனான்றது லாஜிக் என்ன பண்ணுவோம், ஸோ லைக் ஐ வந்து மாடுலஸ் 2 இஸ் ஈக்குவல் டு நமக்கு 0 செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த கண்டிஷன் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த கண்டிஷன் நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன்.
ஸோ இதை அழிச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ இந்த i ப்ளஸ் i = i + 1 வந்து ஒயில் லூப் நடக்குது. இப்போ இஃப்ல வந்து நம்ம இஃப் கண்டிஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே நான் வரேன். இதுக்கு கீழே வந்துட்டு நான் ஒரு பிரிண்ட் பண்ணுறேன். அதுதான் நமக்கு ஐயாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறேன்ட்டு. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம i வந்து ஃபஸ்ட்டே வரும் இல்லை இங்கே. ஸோ i வந்து 1 இருக்கும் கரெக்டாக. ஸோ i 1 இருக்கப்போ இங்கே வரும். திருப்பி i 1 இருக்கப்போ என்ன பண்ணுறீங்க, 1 மாடுலஸ் 2 மாடுலஸ் என்ன பண்ணும், ரிமைண்டர் கொடுக்கும்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, சரியா. ஸோ இது நம்ம இதுவும் பண்ண முடியாது, 0 வராது. இப்போ நெக்ஸ்ட்டு அப்புறம் i ++ ஆகிடும், 2 வரும். இப்போ 2 வரப்போ 2 மாடுலஸ் 2 என்ன வரும், 0 தான். அதாவது ஒரு 2 / 2 போடுறப்போ அதோட ரிமைண்டர் என்ன வரும், 0 தான் வரும் கரெக்டாக. ஸோ லைக் மாடுலஸ்னால் ரிமைண்டர் எடுக்கும். ஸோ ரிமைண்டர் எடுக்கிறப்போ நமக்கு 0 வரும். ஸோ அப்போ மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ எப்போ வந்து ஒரு நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணுறப்போ அது 0 வரும், அது ஈவன் நம்பராக தான் வரும் கரெக்டாக. ஸோ அப்படி தான் நம்ம ஒரு நம்பர் ஈவனாக இல்லைன்னு செக் பண்ணுவோம். ஸோ சிம்பிள் லாஜிக் இது. ஸோ இப்போ பாருங்கள் 2 4 6 8 10 ஈவன் நம்பர்ஸோட பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒயில் லூப்லாம் சுற்றுறப்போ இன்னும் ஒரே விஷயம் என்ன பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ராவானா, அந்த நம்பர் ஈவனான்னு செக் பண்ணி ஈவனாக இருந்தால் மட்டும் பிரிண்ட் பண்ணு. ஸோ அதனால இஃப்க்குள்ளே போட்டிருக்கேன். இப்போது பாருங்கள் இந்த பிரிண்ட் எங்கே வருது, இஃப்க்குள்ளே வருது. இதெல்லாம் எங்கே வருது, இது எல்லாமே ஒயிலுக்குள்ளே வருது. இந்த லைன் 3 லைனுமே ஒயிலுக்குள்ளே வருது. பட் இந்த லைன் மட்டும் இஃப்க்குள்ளே வருது. ஸோ இஃப்க்குள்ளே போய் இது வந்து ஈவனாக இருந்தால் மட்டும் தான் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், பிரிண்ட் ஆகும். அதாவது ஈவனாக இருந்தால் மட்டும் தான் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம இதே விஷயத்த நம்ம ஆட் நம்பர் பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும். ஸோ நீங்களே வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள், அப்புறமா பாருங்கள். ஸோ ஆட் நம்பர் வந்து என்ன பண்ண போகிறேன், லாஜிக்கில் சிம்பிளாக இன்னொரு விஷயம் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஆட் நம்பர் என்ன வரும், ரிமைண்டர் 1 வரும். அதாவது இப்போ 3 / 2 போட்டு பாருங்கள். ஸோ 3 / 2 போட என்ன வரும், ரிமைண்டர் வந்து 1 வருமா. ஸோ அப்போது ஆட் நம்பராக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ரிமைண்டர் 1 வரும்ன்ற லாஜிக். ஸோ இதெல்லாமே ஆட் நம்பர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸ் லூப்பில் சுற்றுது, அதில் நான் ஆட் நம்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம அப்படியே போகிற வழியில் நம்ம இன்டர்வியூஸ்லாம் எப்படி கேட்பாங்க, ட்விஸ்ட் பண்ணி கேட்குறப்போ நம்ம இது மாதிரி பேசிக்காக புரிஞ்சுட்டா தான் அங்கே அட்டன் பண்ண முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து உங்களுக்கு இந்த இதை இப்போயே சொல்கிறேன் கிளியராக. ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் சாப்டருக்கு போகலாம்.